யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானின் ருசியை ருசித்து விட்டார், ஈமானுடைய இன்பத்தை கண்டு விட்டார், ஈமானுடைய டேஸ்ட் அவருக்கு பட்டுவிட்டது என்றார்கள். சஹாபாக்கள் இதிலே உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற அனைத்து படைப்புகளை விட விருப்பத்துக்குரியதாக இருந்தது. அது வந்தா அதுதான் ஈமானுடைய இன்பம் என்பது, அதுதான் ஈமானை நேசித்தல் என்பது. அல்லாஹ்வுடைய தூதரின் அன்பு நேசம் உள்ளத்துக்கு வந்தா இஸ்லாத்தோட வாழ்றது லேசாகி. இரண்டாவது, இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும், உலகத்துக்காக தனக்காக இல்லை. மூன்றாவது என்ன தெரியுமா? ஒரு முஃமின் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் தெரியுமா? குஃப்ர் என்று வந்துவிட்டால், இறை நிராகரிப்பு என்று வந்துவிட்டால், மார்க்கத்துக்கு முரணானது என்று வந்துவிட்டால், அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வந்தால், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால், ஈமானின் இன்பத்தை கண்டவன் எப்படி தெரியுமா இருப்பான்? நெருப்பில் எரியப்படுகிற நிலை வந்தால் எந்த அளவுக்கு வெறுப்பானோ அந்த அளவுக்கு வெறுப்பான் என்றார்கள். இது போன்றுதான் குஃப்ர் என்று வந்துவிட்டால், இறை நிராகரிப்பு, ஷிர்க், ஹராம், மாற்று மத கலாச்சாரம் என்று வந்துவிட்டால் அதை விட்டு விரண்டோடுகிற பக்குவம் இருக்க வேண்டும். ஈமானின் இன்பத்தை கண்ட மனிதன் இருக்க வேண்டும். நானும் நீங்களும் அப்படி இருக்கிறோமா? சஹாபாக்கள் இந்த உலகத்தில் இருந்தாங்க.